முருகா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. ஆமாம், நமக்கு யார் அப்பா? இவர் தான் அப்பான்னு காட்டுறோம். டேய், அவர் இந்த பிறவிக்கு தாண்டா அப்பா. அடுத்த பிறவிக்கு யார் அப்பாவோ எது அப்பாவோ நமக்கு என்ன தெரியும்? எல்லா பிறவிக்கும் அப்பா யாரு? முருகன் தான் எல்லா பிறவிக்கும் அப்பா. என் தாயும் அப்பா முன்னாலையா அம்மா முன்னாலையா? என்னம்மா, யாருக்கு ஓட்டு போடுவோம்? அம்மா தான். என் தாயும் அப்புறம்தான் எனக்கு அருள் தந்தையும் நீ. எனக்கு அதை ரெண்டு பக்கமும் எடுத்துக்கணும். எனக்கருள் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. எனக்கு அருள் பண்ணக்கூடிய தாயும் தந்தையும் நீ. திருநாவுக்கரசர் ஒரு தேவாரம் பாடுவார். இப்போ நான் கேட்டவங்க பேச்செல்லாம் எத்தனை பேர் எவ்வளவு தேவாரம் திருவாசகம் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. அடே அப்பா, இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஊர்க்கதை பேச வேண்டிய தாய்மார்கள் இங்கே வந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி இதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அதுதான் சிவகாசியின் முன்னேற்றத்துக்கு அடிப்படை காரணம். எழுதி வச்சுங்க. தாய்மார்கள் வேர் தெரியுமோ? வேர் தெரியாது, வெளியே இருக்கிற மரம் தான் தெரியும். வீட்டுக்காரர் பேர் தான் வெளியில் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் அந்த அம்மா தான் இருப்பாள். சிறு தொண்டர் வரலாறு படிச்சிருக்கீங்கள்ல, பிள்ளை கறி சமைச்சார்ல, அந்த வந்த பைராகி என்ன தெரியுமா கேட்டார்? ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும், அதுவும் ஆண் குழந்தையாக இருக்கணும், அதுவும் 5 வயசு பிள்ளையாக இருக்கணும், அவங்க அம்மா பிடிக்கணும், அப்பா கழுத்தை அறியணும். அறியணுமா அறுக்கணுமா? அறியணும். சார், அறிகிறதும் அறுக்கிறதும் வேறையா? ஆமாம், அறுத்தா முளைக்காது, அறிஞ்சா முளைக்கும். புரியுதா புரியலையா? கத்திரிக்காய் பிடுங்கிக்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு இன்னொரு கத்திரிக்காய் முளைச்சிடும். தக்காளி முளைச்சிடும். ஒருத்தன் கழுத்தை அறுத்து விட்டேன், நாளைக்கு என்ன தலை முளைக்கிறதுக்கு? அவன் என்ன சூரனா ராவணனா? முளைக்காது. அதனால அறியணும். அம்மா பிடிக்கணும், அப்பா கழுத்தை அறியணும். அந்த அம்மா வந்து பிடிக்கிறாளே, அவளை கும்பிட வேண்டாம். இவர் யார் முக்கியம்? அந்த அம்மா தான் முக்கியம். அதனால முதல்ல யாரு? தாய். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. நான் என்னப்பா செய்யணும்? சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். சிந்தையினா மனசு, ஆகுலம்னா கவலை, சிந்தாகுலம்னா மனக்கவலை. எங்கேயோ இந்த சிந்தாகுலம்ங்கிற வார்த்தை முன்னால் வந்துச்சோ? சிந்தாகுலம் தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே. அது இப்போத்தான், முந்தி ஒரு இடத்துல எங்கேயோ வந்துச்சேன். சிந்தாகுலம் எங்கேயோ வந்துச்சேன். 32வது பாட்டு. அம்மா தாயே முதவரியே சொல்லுங்கம்மா. முதவரி சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருக. அதானே சிந்தாகுலம். சிந்தையினா மனசு, ஆகுலம்னா கவலை. மனக்கவலை தீரணும்னா யார்கிட்ட போகணும்? எவனுக்கு மனக்கவலை இல்லையோ அவன்கிட்ட போகணும். சரிதானே? எனக்கு கண்ணு சரியாக தெரியலை, சாயந்தரம் எதை பார்த்தாலும் 2 தெரியுது. அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். எதை பார்த்தாலும் 2 தெரியுது. நான் ஒரு கண் டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர்கிட்ட போய் நிற்கிறேன். என்னங்கிறாரு டாக்டர்? சாயங்காலத்தில் எதை பார்த்தாலும் 2 தெரியுது. டாக்டர் இப்படியே பார்த்தார். அதை சொல்கிறதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கீங்கன்னாரு. அவருக்கு எல்லாம் 4 தெரியுது. இந்த ஆள்கிட்ட போய் நான் கண்ணை காமிச்சா என்ன ஆகும்? எனக்கு கண் ஒழுங்காக இருக்கணும்னா எவனுக்கு கண் ஒழுங்காக இருக்கோ அவன்கிட்ட போய் கேட்கணும்.
எனக்கு பிறவி வேண்டாம்னா யாருக்கு பிறவி இல்லையோ அவன்கிட்ட போய் கேட்கணும். பிறவி உள்ளவங்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எம்பொழப்ப பெரும்பொழப்பா இருக்கு, நீ என்னடா எங்கிட்ட வந்து கேட்குற? சிவபெருமானுக்கு பிறவி கிடையாது, முருகனுக்கு பிறவி கிடையாது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அதனால அவங்கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா முருகா, கவலை இல்லாதவனே, என் கவலையை தீர்த்து விடு. எந்தாயும் எனக் கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள். கந்தா, கந்தன்னா சேர்க்கப்பட்டவன், கந்தன்னா இணைக்கப்பட்டவன், கந்தன்னா கட்டுத்தறி. கந்தா கதிர்வேலவனே, ஒளி வீசக்கூடிய வேலை உடையவனே, உமையாள் மைந்தா. அம்பாளுக்கு உள்ள திருநாமங்களில் அற்புதமான திருநாமம் உமையாள். உமா, உமையாள். ஏன் இன்னும் எத்தனையோ பார்வதி, எத்தனை பேர் வைக்கிறான். உமா, உமையாள், அதுதான் அம்பாளுக்குரிய அற்புதமான திருநாமம். ஏன் தெரியுமா? மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க போனவங்க. பரவாயில்லையே, அடிங்க அப்பா. மானசரோவர் போனீங்களா? குளிச்சிங்களா? ஐயோ பரவாயில்லையே. இப்போவெல்லாம் மானசரோவரில் குளித்தா 100 யுவான் பெனல்ட்டி. இன்னைக்கு குளிக்கப்படாது. 100 யுவான், யுவானுங்கிறது சீன பணம். 100 யுவான் பெனல்ட்டி கட்டணும். மானசரோவர் நாங்கள்லாம் போனோம். காலையில் குளித்தோம். எங்கள் சிவலிங்கத்தை எடுத்து வச்சு பூஜை ஆரம்பித்தோம். மானசரோவர் தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணணும். பூ வேணும். அங்கே கொஞ்சம் பூ கிடக்கு, அங்கங்கே எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து போட்டோம். சென்னையில் ஒருத்தர் மகாவில்வம் கொடுத்தார். மகாவில்வம்னா தெரியுமாம்மா? 11 இதழ், பார்க்க முடியாது, 11 இதழ் வில்வம் கொடுத்தார். மூட்டை கணக்கா அதெல்லாம் கொண்டாந்து போட்டு மானசரோவரில் காலையில் நாங்கள் ஒரு 8 பேர் உட்காந்து சிவபூஜை பண்ணுறோம். ஒரு பறவை பறக்குது, உமா 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 உமா. காக்கா காக்கான்னு கத்தும். அந்த பறவை உமா உமா உமான்னு கத்துது. ஞானிகள் சித்தர்கள் வெனக்கணக்கு முடிகிறதுக்காக பறவையாகவோ நாயாகவோ பிறந்து மானசரோவர் கரையில் வாழ்கிறார்கள். என்ன பேரு? உமா 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 உமா. நல்லா கேட்குது காதில். நமக்கு ஆச்சரியம், இந்த பறவை எப்படா தமிழ் படிச்சுது? உமா, உமையாள் மைந்தா. எந்தாயும் எனக் கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா. என்னைக்கும் குமரன். மறைநாயகனே, வேதத்துக்கு தலைவனே, எம்பெருமானே, என் கவலையை தீக்கணும். சில பேர் அப்பா அடித்தா அம்மா அணைச்சிருவா, அம்மா அடித்தா அப்பா அணைப்பார். முருகன் தான் நமக்கு அப்பாவும் அம்மாவும். அப்போ என்ன பண்ணுறது? அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். ராமலிங்க வள்ளற் பெருமான் சொல்லுவார், தடித்ததோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள். தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மையப்பா இனி ஆற்றேன். அம்மா அடித்தா அப்பா காப்பாற்றுவார், அப்பா அடித்தா அம்மா காப்பாற்றுவா. நடராஜா, எனக்கு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அதனால என்னை அடித்தது போதும், அணைச்சிக்கோ. வள்ளலார். கடவுள் யாரு? தாயும் தந்தை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இந்த அநியாயத்தை பற்றியலா? அப்பா அம்மாவுக்கெல்லாம் அடமொழியே கிடையாது. மாமனுக்கு மட்டும் அன்புடைய மாமன். புரியுதா புரியலையா? அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமன். மாமனார் மறக்காதீங்க.
மாமனாருக்கு மாப்பிள்ளை மேலே பிரியம். ஏன்? அப்பத்தான் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்குவேன். அதனால பிள்ளைக்கு சோறு போடுறதை விட மாப்பிள்ளைக்கு சோறு போடுறது மாமியாருக்கு சந்தோஷமா இருக்குமா. இது எப்படி இருக்கு? இவ பெத்த பிள்ளை அதை விட அது ஏன்னா அவனுக்கு ஒழுங்கா சோறு போட்டா நம்ம பொண்ணை ஒழுங்கா வச்சுக்குவேன். அதனால எந்தாயுமெனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா. அது என்ன கந்தா? முருகனுங்கிற திருநாமத்தை விட கந்தனுங்கிற திருநாமம் பிரபலம். கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா. என்னங்க அவ்வளதும் கந்தன் தானா? முருகர் அந்தாதி அப்படி ஒன்று இருக்கு, பின்னால் ஒருத்தர் எழுதினார். முருகன் அனுபூதி எல்லாம் கிடையாது. எல்லா பேர்லையும் சிறப்பு எது? கந்து. ஏன் கந்தனுக்கு அவ்வளவு பெருமை? இந்த ஒரு மரம், ஒரு தூண் இருக்கா, நான் தனியாக சுத்தனன்னா கீழே விழுந்துருவேன். இந்த தூணை பிடிச்சிக்கிட்டு சுத்தனன்னா விழமாட்டேன். வாழ்க்கையில் நம்ம சுத்துறமே முருகன் தான் நமக்கு தூண். முருகனுங்கிற தூணுக்குத்தான் கந்தளின்னு பேர் தொல்காப்பியத்தில். கந்தளின்னா தானே நிற்கிற தூண், அதுக்கு சப்போர்ட்டு கிடையாது, அதுவா நிற்கிது, தன்னந்தனி நின்றது. தன்னந்தனியா எந்த சப்போர்ட்டும் இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாம கடவுள் நிற்கிறாரே, அவர் தான் அந்த தூண். அந்த தூணுக்கு கந்தளின்னு பேர். அந்த தூணை சுத்தினோம்னா நமக்கு பரவாயில்ல, நம்மளா சுத்தினா விழுந்துருவோம். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா முருகனுங்கிற தூணை பிடிச்சிக்கிட்டு சுத்து, நீயா சுத்தாதே. அதுதான் கந்தனுக்கு அவ்வளவு பெருமை. கந்தா கதிர்வேலவனேன் உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. இந்த பாட்டில் என்ன சார் சொல்லியிருக்கு? கவலையை மாற்றணும்னா கந்தனை பிடிச்சிக்கோ, அவ்வளோதானே. மதுரைக்கு போயிருக்கீங்களா? என்ன சார் அநியாயமாக கேட்குறீங்க? இந்த இருக்கு மதுரை, போயிருக்கீங்கள? சந்தோஷம். மதுரையில் சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்களா? நுழைஞ்சிருக்கோம். உள்ள கோபுர வாசலை தாண்டி சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில் அந்த கொடிமரத்துக்கு முன்னால் வாசப்படியில் அப்படி தாண்டி உள்ளே போகிற போது வலது பக்கத்தில் ஒரு சாமியார் உட்கார்ந்துருப்பார், அவரை பார்த்துருக்கீங்களா? சார் பிரசாதம் விற்கிறதைத்தான் பார்த்தோம். நாங்கள் என்னத்தை சாமியாரையும் பார்க்கல, சாமியாருக்கு மாமியாரையும் பார்க்கல. சொல்கிறீங்களா இல்லையா? யாருமா? வெரி குட், வெரி குட். குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் பொற்றாமரையில் குளிச்சாராம். எல்லாரும் அங்கே பூஜை பண்ணாங்களாம். சிவபெருமானே, நானும் பூஜை பண்ணணுமே, எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணுமேன்னாராம். சிவபெருமான் சொன்னாராம், நாளைக்கு காலையில் பொற்றாமரையில் ஈசான்ய திசையில் முழுகு சிவலிங்கம் வரும். ஈசான்ய திசைன்னு தெரியுதா? வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட்டு. வடகிழக்கு திசையில் அப்படி முழுகுனாரா, கையில் ஒரு டப்பா, தாயும் மூடியின் சட்டி. கீழே இருக்கிறது தாய், மேலே உள்ளது மூடி. அந்த காலத்தில் அப்படித்தான் சொல்கிறது, தாயும் மூடியும். இம்மூடியை திறந்தாரா, உள்ள சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை எடுத்து பூஜை பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் தருமபுர ஆதீனத்தில் அந்த சிவலிங்கத்துக்குத்தான் முதல் வழிபாடு நடக்கிறது. தருமபுர ஆதீனத்தில் யார் பண்டார சந்நிதியாக வந்தாலும் காலையில் முதல்ல இந்த சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும். வெளியூருக்கு போனால் தூக்கிக்கிட்டு போகணும் அவரை. முந்தியெல்லாம் பல்லக்கில் தான் போவார், இப்போ ஒத்துவல்ல காரில் போக ஆரம்பிச்சிட்டார். கடவுள் தான் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்பு. நமக்கு வசதியை அட்ஜஸ்ட் பண்ணுறது யாருமா? கடவுள் தானே. இன்றைக்கி பூஜை பண்ணுவோம், லேட் ஆயிரும். சிவபெருமானே, நாளைக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோ, இந்த ஆஃபீஸுக்கு போகாட்டி அந்த மேனேஜர் திட்டுவான், என்னை விட்டுரு, நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்குவோம். சிவபெருமான் சரியும்பார்ல. அப்படி இந்த சிவலிங்கம் கிடைச்சதா, சிவலிங்கத்தை வச்சாரா, சொக்கநாத வெண்பான்னு 100 பாட்டு பாடினார். மனக்கவலை தீரணும்னா
சொக்கநாதரை கும்பிடு. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. உனக்கு பணி செய்யணும், உன்னை நினைக்கணும், அதுக்கு வரங்குடு. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. எல்லா உலகத்தையும் ஆக்கக்கூடிய சொக்கநாதனே, என் கவலையை நீக்கக்கூடியவனே. அப்போ கவலை நீங்கணும்னா யாரு காலில் விழணும்? கந்தன் காலில் விழணும், இல்லை அவங்க அப்பா காலில் விழணும். அப்பா ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட போய் நிற்கிறது கஷ்டம். இது சின்ன பிள்ளை, கூப்பிட்டா ஓடியாந்துடும். எது சௌரியம்? குழந்தை தான் தேவையில்ல. குழந்தைகிட்ட போய் மிட்டாயை கொடுத்து விட்டு இந்த கழுத்து சங்கிலியை கலட்டி கொடுன்னா கொடுத்துரும். அப்பாட்ட போய் மிட்டாயை கொடுத்து விட்டு கழுத்து சங்கிலியை கலட்டி கொடுன்னா அவர் காலில் இருக்கிறத கலட்டிடுவார். வித்தியாசம் புரியுதோ? எது சௌரியம்? இந்த குழந்தை தான் சௌரியம். இதுகிட்ட போய் என்ன கேட்கணும்? எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அடுத்து 47ஆம் பாட். ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீரா அருசூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே. ஆறாறு எத்தனை? 36. உடம்பில் 36 தத்துவங்கள். ஒரு 10-15 சொல்லவா? உடம்பில் தண்ணி இருக்கா? ஆமாம் இருக்கு. காற்று இருக்கா? இல்லைன்னா பேச முடியாது ஐயா. நெருப்பு இருக்கா? தொட்டா சுடுது. மண் இருக்கா? இது மண்ணு தானே. ஆகாசம் இருக்கா? ஆகாசத்தில் ஒரு பகுதியைத்தானே இந்த உடம்பு இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. 5 பூதம் இருக்கு. இருக்கா? 5. மெய், வாய், கண், மூக்கு, செவி, அது ஒரு 5 இருக்கு. கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த வாய் இருக்குல்ல, வாய் கண்மேந்திரியமா ஞானேந்திரியமா? 2. பேசுகிற போது ஞானேந்திரியம், நல்ல கொட்டிக்கிற போது கண்மேந்திரியம். வாய் சாப்பிடுதா? சாப்பிடுது. பேசுதா? பேசுது. தப்பாக பேசி மனசை கெடுத்தது நாக்கு. தப்பாக சாப்பிட்டு உடம்பை கெடுத்தது நாக்கு. அதனால தான் யா காபாராயனும் நா காக்க. இப்படி மொத்தம் 36 தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 36 தத்துவத்தினால இந்த உடம்பு. இந்த தத்துவத்தை கலட்டுனாத்தாண்டா கடவுள்கிட்ட போகலாம். தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி துடங்காண்டி. ராமலிங்க சுவாமி இதெல்லாம் கலட்டி விட்டுரு. வான் மண் வழி எல்லாத்தையும் கலட்டி போடு. ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை. 36 தத்துவத்தையும் தாண்டி மேலே போனால் ஒரு மேல்நிலை கிடைக்கும். அதுதான் முருகப்பெருமான். பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ அதை பெறுதற்கரிய பேராக நான் பெறுவதற்கு வழி இருக்கிறதா? இந்த 36 தத்துவத்தையும் தாண்டி முருகனை அடைகிறதுக்கு எனக்கு வழி இருக்கா? முருகா. முருகன் யாரு? சீரா வருசூர் சிதைவித்து. சீரி வந்தானா சூரன். சீரான்னா சீரின்னு அர்த்தம். தமிழில் செய்யா என்ற வாய்பாட்டு வினையச்சம்னு வாத்தியார் இலக்கணம் சொல்லி கொடுப்பார். சீரா அருசூர், சீரா வருசூர், கோபத்தோட வந்தவன், சீறி வந்த சூரன். அவனை முருகன் என்ன பண்ணார்? செதைச்சு விட்டார், 2 ஆக்கி விட்டார். ஒருத்தனை 2 ஆக்கி விட்டார். யார்? சூரனை 2 ஆக்கினார். ஒன்று மயில், இன்னும் ஒன்று சேவன். என்ன அர்த்தம்? சூரனுங்கிறது ஆணவம். ஆணவத்துக்கு 2 கூறு. நான் எனது, நாம் பண்ணினேன், நாம் பேசினேன், நான் சம்பாதிச்சேன், நான் யார் தெரியுமா? இது ஒன்று. இது என்னோட வீடு, இது என்னுடைய சங்கிலி, இது என்னுடைய காரு. விழுந்தன்னா எவனவனோ அதை என்னுடையதுன்னு சொல்ல போகிறாங்க. இது 2. நான்
எனது அப்படின்னு 2 உண்டு. அப்போ ஆணவத்துக்கு 2 கூறு. அதனால தான் சூரனை 2 ஆக்கி வேலும் மயிலும் ஆக்கி, நான் என்பது மயில், எனது என்பது சேவல், அந்த 2 சேர்ந்தது தான் ஆணவம். சூரனை அப்படி வென்ற பெருமானே, எனக்கு நன்மையை தரக்கூடாதா? சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. அது என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் தேவலோகத்தை சூரனுடைய பிள்ளை, அவன் பேர் தெரியுமா? பானுகோபன். சூரியனை கோவிச்சவன் பானுகோபன். அவன் தேவலோகத்துக்கு போனானா எரிச்சு விட்டானா. தேவலோகம் காமதேனு கற்பக விருட்சம். ஒரு பையன் என்கிட்ட வந்தேன், சார் தேவலோகம்னா காமதேனு இருக்குமா சார்? கற்பக விருட்சம் இருக்குமா சார்? ரம்பை இருப்பாளா சார்? ஊர்வசி இருப்பாளா சார்? திலோத்தமை இருப்பாளா சார்? ஒருத்தி இருக்க மாட்டா. மரியாதையை உன் வீட்டுக்கு போ, பொண்டாட்டி இருப்பான். புரியுதா? எல்லாம் கேட்குறேன். அது ஒன்று கூட இருக்காது. நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பாரு, அதுதான் சொர்க்கம். கஷ்டப்பட்டு உட்கார்ந்தீன்னா அதுதான் நரகம். உனக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. என்னமோ அங்கே ரம்பை இருக்கிறா, இந்த பக்கம் ஊர்வசி இருக்கிறா, அவள் டான்ஸ் ஆடுறா. அதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக அவங்க கதையை சொல்லி பண்ணினாங்க. இவன் ரொம்ப பேர் அதை நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். சரி, தேவலோகத்தில் கந்தபுராணம். ஜெயந்தன் போய் கொளுத்தி விட்டானான். தேவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பகுதி. இது பிரம்மா இருக்கிற பகுதி பிரம்மலோகம், விஷ்ணு இருக்கிற பகுதி விஷ்ணு லோகம், சிவன் இருக்கிற பகுதி சிவலோகம், தேவேந்திரன் இருக்கிற பகுதி அமராவதி. இப்போ 3 எல்லாத்தையும் சூரன் பிடுங்கிக்கிட்டான். இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தேவர்கள், வான் சுமந்த தேவர்கள் சூரன் சபையில் மீன் சுமந்தார்கள். எல்லாம் மீன் கொண்டாந்து அங்கே போடணும். நீ யாரு? பிரம்மா. அப்படியா? ஒழுங்கா தினந்தோறும் இன்னைக்கு என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, எப்போ ராவு காலம், எப்போ யமகண்டம், அதை எங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு திரி. இதான் பிரம்மாவுக்கு வேலை. நீ யாரு? வாயு பகவான். அப்படியா? நம்ம ஊரு பூரா கிளீனா கூட்டி துப்புரவ வச்சுக்கணும் காத்து. நீ யாரு? வருண பகவான். ஹே நிறுத்து, என்ன பகவான்? நான் தாண்டா பகவான். வருணன். அப்படியா? நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் சாயங்காலத்தில் மெதுவாக தண்ணியை தெளி. நீ யாரு? அக்னி. அப்படியா? எல்லா வீட்டிலையும் சமைக்கிற போது நீயே எரியணும், நீயே அணையணும். எங்கள் அசுரர்கள் எவனையாவது சுட்ட உன் கதை முடிஞ்சிடும். ஐயோ செய்ய மாட்டேன். எப்படி ஆகிப்போச்சு இந்த சூரம் பண்ணின வேலை. முருகன் வந்ததுனால திரும்பவும் தேவலோகம் கிடைச்சிது. திரும்பவும் இவங்க கூறு போட்டாங்க. எப்படி கூறு போட்டாங்க? இது பிரம்மலோகம், இது விஷ்ணு லோகம், இது இந்திரலோகம். ஆகா, இப்படி கூறு போடுற மாதிரி பண்ணி தேவலோகத்தை குளிர்வித்தவனே. கூறான்னா என்ன அர்த்தம்? கூறு போடுற மாதிரி. எங்க நம்ம வீடு சொந்த வீடாக இருந்தால் தானே அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு பாதின்னு கூறு போடலாம். அடுத்த வீட்டையா கூறு போட முடியும்? அவன் எடுத்துக்கிட்ட தேவலோகத்தை முருகப்பெருமான் போய் சண்டை போட்டு கொண்டாந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கிற மாதிரி கூறான்னா பங்கு போடும்படி செய்து அவர்களை குளிர்வித்தவனே முருகா. இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் தத்துவத்துக்குள்ளே அடங்க மாட்டார். 108 யுகம் ஆட்சி பண்ண சூரனை சிதைவித்து மயில் வாகனமாக்கிய நீ 36 தத்துவங்களை சிதைவித்து எனக்கு உன்னை காட்ட மாட்டாயா? சூரனுக்கு அப்படி பண்ணன நீ. சூரனுக்கு அருள் எப்படி தெரியுமில்ல? ஆச்சரியம். ராவணன் செத்து போயிட்டான், கம்சன் இறந்து போயிட்டான், சிசுபாலன் இறந்து போயிட்டான், சூரன் இறக்கலை. சேவலும் மயிலும் மாறிட்டான். அவனுக்கு பெருவாழ்வு கிடைச்சிது. இதுவரைக்கும் எல்லா தேவர்களும் சூரனை கும்பிட்டாங்க பயந்து போய்.
இப்போ முருகனுக்கு மயிலான உடனே எல்லாரும் முருகா முருகா மயில் வாகனனே கும்பிடுறாங்க. சூரன் கேட்டேன், சௌக்கியமா? அன்னைக்கும் கும்பிட்டீங்க, என்னை இன்னைக்கும் கும்பிடுறீங்க. எல்லாரும் சொன்னாங்க, அன்னைக்கு பயந்து கும்பிட்டோம், இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கும்பிடுறோம். அப்போ சூரனுக்கு கிடைச்சது பெருவாழ்வா இல்லையா? அதுக்கு பேர் சூரன் பெருவாழ்வு கொடுத்திய பெருமானே, எனக்கும் பெருவாழ்வு கொடுக்கக்கூடாதா? அடுத்து 48வது பாடல். அறிவொன்றற நின்ற அறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ செறி ஒன்றற வந்திருளே சிதையன் வெறிவென்றவரோடுறும் வேலவனே. கடுமையான பாட்டு, ஞானமயமான பாட்டு. ஒழுங்காக கவனிச்சாத்தான் புரியும். இல்லா அனுபூதி 51 பாட்டில் அற்புதமான பாட்டு இது. கவனமாக கேட்கணும், வகுப்பு மாதிரி எடுக்கணும், இல்லைன்னா புரியாது. அறிவு ஒன்று அற நின்று. நமக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? நான். நான் இது ஜீவபோதம் இருக்க இல்லையா? நாம் பண்ணினேன். ஒரு நாளைக்கு நம்ம அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன? நான். எண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை முறை நான் சொல்கிறோம்? 10 பத்தாது. அதுக்கு ஹோட்டலுக்கு போனால் கூட இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்கிறேன். அட பாவி, நான் வேண்டாம்னு தானையா கடவுள்கிட்ட போகிறேன். ஹோட்டலில் போய் நான் கொண்டாங்கிறேன். சொல்கிறேன்னா இல்லையா? நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதுதான் அறிவு. இந்த அறிவு அரண் போகணும். அறிவு ஒன்று, இந்த ஒரு அறிவு அற நின்று. நானுங்கிறது சுருக்கமாக சொல்லுங்க சார். ஜீவபோதம் அப்படின்னா என்ன? நாம் மனுஷன், நாம் பெரியாளு அப்படிங்கிற திமிரு, ஆணவம் போகணும். அற நின்று. அற நின்றுன்னா அற்று போகச் செய்து. அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற. நம்மளை யார் அறிகிறானோ அவன் மனசில் முருகப்பெருமான் அவன் வேற தான் வேற அப்படின்னு நினைக்காதபடி அவனோட இரண்டரை கலக்கிறானான். நம்ம நானுங்கிற திமிரு போச்சுன்னா கடவுள் நம்மளோட கலப்பார மாட்டாரா? அப்புறம் நம்ம வேற கடவுள் வேறேன்னு தோணுமா? தோணாது. எல்லாம் கடவுள், எல்லாம் நான், எனக்குள்ளே எல்லாம் ஒன்றுதான். ஒரு முனிவர், ஒரு 10 மாணவர்கள் நடந்து போனாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. முனிவர் சொன்னார், அந்த ஆலமரம் வரைக்கும் நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன். குருநாதர் சரி. ஆலமரத்தில் ஒருத்தனை கட்டி போட்டு அடிக்கிறாங்க. மிராசுதார் அடிக்கிறார். ஏன்? அவன் என்னமோ திருடிவிட்டான். வேலைக்காரன் அடிக்கிறார். குருநாதர் அங்கே போனார். ஐயோ பாவம், இவனை அடிக்காதீங்க பாவம்னாரா. இவர் தலையில் ஒன்று போட்டாங்க. இது வம்பு தானே. இவரால் தாங்க முடியலை, மண்டை உடைஞ்சு போச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவங்க அந்த மிராசுதார் வகையரா அந்த ஆளை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே இந்த மாணவர்கள்லாம் தேடுறான். குருநாதர் போனாரே, காணமே காணமே காணமே. இப்படித்தானே போனார், வா போய் பார்ப்போம். நடந்து போனால் குருநாதர் மண்டை உடைஞ்சு கிடக்கிறார். ஐயையோ என்ன போச்சோ. உடனே போனால் மண்டையை ஒழுங்கு பண்ணனா, கட்டுனா. குருநாதருக்கு மூஞ்சில் தண்ணியை தெளித்தான், பச்சிலை கொடுத்தான், முழிச்சார். உசுறு வந்துருச்சு. நல்ல வேலை. இப்படி பார்க்குறாரு. ஆமாம், தலையில் அடி வாங்கிட்டாரே, ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாரோ, மூளை கலங்கி போச்சோ நினைக்கிறேன். ஒருத்தன் கேட்டான், சாமின்னா என்ன, தாகமாக இருக்கா? தண்ணி கொடுத்தேன். ஒருத்தன் தண்ணியை வாங்கி குடித்தார். இவன் கேட்டான், தண்ணி கொடுக்கறது யாரு? நம்ம கோவிந்தசாமின்னு சொன்னால் இவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். தண்ணி கொடுக்குறவன் பேர் கோவிந்தசாமி. தண்ணி கொடுக்கறது யாரு? அடித்தவன் தண்ணி கொடுக்கறான்னார். அப்பவே யார் அடித்தானோ
அவன் தாண்டா இப்போ தண்ணி கொடுக்குறா. ஆமாம், இவருக்கு மூளை குழம்பி போச்சா தெளிவாக இருக்கா? என்னம்மா தெளிவாக இருக்கு. அடித்தவன் வேற, தண்ணி கொடுக்குறவன் வேறன்னு வித்தியாசப்படுத்தாதரா மடையா. கடவுள் எல்லார்ட்டையும் இருக்காரா இல்லையா? உங்களுக்குள்ள இருக்காராம்மா? சத்தியமாக இருக்காரு. எனக்குள்ளே இருக்காரா? இருக்காரு. எல்லாம் கடவுள் மயம். அடித்தவன் தண்ணி கொடுக்குறான். சென்னையில் பவளக்கார தெருன்னு ஒரு தெரு. அங்கே இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சத்திரம், இந்த காசிக்கு போகிறவங்களுக்காக அந்த காலத்தில் கட்டுன சத்திரம். காசியில் விஸ்வநாதருக்கு 4 பூஜை. 4 பூஜையில் 3 பூஜை இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 250 வருஷம். காலையில், மத்தியானம், ராத்திரி. காலையில் 3:30 மணிக்கு முதல் பூஜை. அந்த பண்டா என்ன செய்வார் தெரியுமா? எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பணம் அங்கே போவார் 3:30 மணிக்கு. ஏதோ ஒரு பணம் அதில் அப்படி சாம்பலை எடுப்பார். வெள்ளை வெளியேர்னு இருக்கும். பணமாக இருந்தவன் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் சாம்பல் வெள்ளையாகத்தான் இருக்கும். சாம்பலை எடுத்து தண்ணியில் கரைச்சி முதல் பூஜை விஸ்வநாதருக்கு. அதுதான் எவன் சாம்பலோ. இது காலையில் பூஜை. 11:30 மணிக்கு பூஜை. ஒரு 16-17 வகை அபிஷேகம் எல்லாம். அப்புறம் சாயங்காலம் ஒரு பூஜை, ராத்திரிக்கு ஒரு பூஜை. சாயங்கால பூஜை நேபாள ராஜா. ராத்திரி 11 மணிக்கு பூஜை திரும்ப இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இவங்க இதுக்காக மெட்ராஸில் ஒரு பெரிய கட்டடம் கட்டினாங்க. அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால். அந்த கட்டடத்தில் மேலே மாடி. 1962 நான் எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பச்சையப்பாஸ் காலேஜில். மெட்ராஸில் பச்சையப்பாஸ் காலேஜில் எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 62-64 ஒரு நாள் அந்த கட்டடத்துக்கு போனேன். மேலே மாடி, அதுக்கு மேலே ஒரு மாடி. ஒருத்தன் சொன்னால் மேலே ஒரு சாமியார் இருக்காருன்னா. நமக்கு அப்போவே இந்த சாமியாருன்னா போய் பார்க்குற பழக்கம் உண்டு. மேலே ஏறிட்டேன், போய் பார்க்குறேன். சாமி நல்ல நிஷ்டையில் இருக்கார், நல்லா இருக்கார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். முழிச்சார், விபூதி கொடுத்தார். பக்கத்தில் அன்னக்காவடி. அன்னக்காவடி என்ன தெரியுதா? 2 சட்டி தோளில் காவடி மாதிரி. எல்லா வீட்லையும் போய் பிச்சை எடுக்கிறது, வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, மிச்சத்தை தான் சாப்பிட்றது. அன்னக்காவடி தர்மந்தாயி. அந்த காலம். இவர் அன்னக்காவடி. இங்கிட்டு ஒரு பெரிய பித்தளை சட்டி, அங்கே பெரிய பித்தளை சட்டி. முன்னால் உள்ள சட்டியை திறக்கிறாரு. அதுக்குள்ள சாம்பார், குழம்பு, பாயாசம், அப்பளம் எல்லாம். நம்ம தனித்தனியாக சாப்பிட்றோம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது? இந்த பக்கம் அப்பளத்தை வச்சுக்கோ, நடுவில் பாயாசத்தை வச்சுக்கோ, இந்த மூலையில் சோத்தை போடு, ரசமாக அதை அதோட ஊற்றிக்கோ, காய்கறியாக அதை மேலே வச்சுக்கோ. என்ன வயிற்றில் என்ன தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது? ஒன்றாத்தானே போகுது. அவர் ஒன்றா வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். நான் கேட்டேன், அதான் நான் பண்ண தப்பு. சாமி, முன்னால் உள்ள சட்டியில் சோறு இருக்குது, பின்னால் ஒரு சட்டி இருக்கு, அதில் என்ன இருக்கு? இந்த மனுஷனுடைய கெட்ட வழக்கம் என்ன தெரியுமா? மூடி வச்சிருந்தா பார்க்க தோணும். இதான் மனுஷன். மூடலைன்னு வச்சுங்க, ஒரு பய பார்க்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் மூக்கை மூடிக்கிட்டு போனேன்னா எல்லாரும் என் மூக்கைத்தான் பார்ப்பாங்க. திறந்து போட்ட போடான்றவன். இவர் மூடி வச்சிருந்தாரா சட்டி? நான் என்ன கேட்டேன்? சாமி, சட்டியில் என்ன இருக்கு பார்க்குறியா? திறக்கிறார். காலையில் கழிச்ச மலம். என்ன சாமி? டேய், 2 ஒன்று தாண்டா, போடா. சாப்பிடுற சாப்பாடும் மலமும் ஒன்று தான். என்னைக்கு அந்த சிந்தனை வருதோ அப்பத்தாண்டா நீ சன்னியாசி. பாரதியார் பாடுறாரு, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு
தாளை பார்த்து இரு கரமும் சிரமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்க வேண்டும். மூக்க பிடிச்சிக்கிட்டு போறீங்களா இல்லையா? அது என்ன சொல்லுது? டேய், நேத்து எனக்கு பேர் மாம்பழம்டா, உன் மாதிரி ஒரு கடங்காரன் வயிற்றுல இருந்தேன், இப்போ இப்படி ஆயிட்டண்டா. சொல்லுமா சொல்லாதா? ரெண்டு ஒன்று. இந்த நிலை வந்துட்டா கடவுளும் நம்மளும் ஒன்று. அதான் அறிவில் பிரிவு ஒன்று அற, வேற ஒன்றும் இல்லை. கடவுளும் நம்மளும் ஒன்று. அப்படி ஒன்றாய் சுருக்கமாக சொல்லவா, உன் ஆணவம் போச்சுன்னா நீ கடவுளோடு ஒன்றி விடுவாய். கடவுளோடு போகாதபடி ஒரு திரை கிடக்க, அது எந்த திரை? திமிரு, ஆணவம். அதான் அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற, பிரிவு ஒன்று அற, பிரிவு இல்லாமல் அற்றுப்போக நின்ற பிரானலையோ. அடியார்களோடு இணைந்து நின்ற பெருமானல்லவா. செறி ஒன்று அற வந்து இருளே சிதைய. செறிவுன்னா உலக ஆசை. உலக ஆசை செறிஞ்சு தானே இருக்கு. உலக பந்தம் விட்டுருமா? இதில் ஆசை அதில் ஆசை. செறி ஒன்று அற, செறிந்திருக்கக்கூடிய உலக பந்தங்கள், நெருக்கமான உறவுகள் எல்லாம் அற்றுப்போக. இருளே சிதைய, ஆணவ இருட்டு சிதைந்து போக. வெறி வென்றவரோடு, வெறின்னா என்ன அர்த்தம்? மயக்கம், உலக மயக்கம். அதை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களோடு உறும் வேலவனே. யாரெல்லாம் உலக மயக்கத்தை வெல்லுகிறார்களோ அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய முருகா. சார் சுருக்கமாக சொல்லுங்க சார். ரெண்டு விஷயம். ஒன்று, உங்ககிட்ட ஆணவம் இருக்குது. ஆமாம், முதல்ல இந்த ஆணவத்தை கலட்டி போடு. கலட்டி போட்டுட்டின்னா கடவுளோட ஒன்றி போயிடுவேன். முருகன் யார்கிட்ட இருக்கான்? யாரெல்லாம் உலக பற்றுக்களை விட்டுட்டு மயக்கம் இல்லாமல் வழிபடுறாங்களோ அவங்களோட முருகன் ஒன்றா இருக்கான். ஒன்றாய் உடனாய் வேறாய். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? எங்கே? சைவ சித்தாந்தம். கடவுள் ஒன்றி விடுகிறார். யான் எனது என்பது போய்விட்டால் கடவுள் அருள் கிடைக்கும். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம். நானுங்கிறதும் தானுங்கிறதும் போகணும். 49ஆம் பாட்டு. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பதுவோ. கடவுள் தனியாக நிற்கிறாரா? கடவுளுக்கு துணைக்கு யாராவது இருக்காங்களா? என்னங்க, நமக்கு துணைக்கு ஆள் வேணும், கடவுளுக்கு துணைக்கு ஆள் வேணுமா? அவர் தான் ஏன் துணை. அப்புறம் என்ன அவருக்கு துணை? ராமனுக்கு பேர் தெரியுமா? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன். ராமனுக்கு கூட்டே தேவையில்லை. அப்போ ஏன் எல்லாரும் சேர்ந்தாங்க? அவங்க நன்மைக்காக சேர்ந்தாங்க, ராமன் நன்மைக்காக சேரலை. கடவுளுக்கு துணை உண்டா? கிடையாது. கடவுள் எப்படி நிற்கிறார்? தன்னந்தனியா நிற்கிறார். தன்னந்தனியா நிற்கிறார். இந்த கண்ணப்ப நாயனார் போய் பார்த்தார்ல, எங்கே? குடுமித்தேவரை. எந்த ஊரில்? திருக்காலத்தியில். ஐயோ, நீ தனியாக இருக்கியே, கடவுளே உனக்கு துணைக்கு ஆள் இல்லையே, சிங்கம் வருமே, புலி வருமே, கடிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை இதுவரைக்கும் கடிக்கலை, கவலைப்படாத, இனிமே நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். யார்? இவர். அதான் தன்னந்தனி நின்றது. கடவுள் எப்படி நிற்கிறார்? தனியாக நிற்கிறார். யார் துணையும் அவருக்கு கிடையாது. அது இப்படி தனி நிற்கிறார, அது நம்ம அறியலாம், அடுத்தவனுக்கு சொல்ல முடியுமோ? இறை இன்பத்தை அடுத்தவனுக்கு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நீ அனுபவிச்சியா? அனுபவிச்சேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு சொல்லு. அதெல்லாம் முடியாது. பச்சை மிளகா சாப்பிட்டியா? ஐயோயோ சாப்பிட்டேன், உரைக்குது. எப்படி உரைக்குது? இந்தா வாயில் போடு, சாப்பிடு. சாப்பிட்டா தானையா தெரியும், சொன்னாலா தெரியும்? அதுதான்
தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. இன்னொருத்தனுக்கு கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் அனுபவிக்கணும். விவேகானந்தருக்கு கடவுளை அனுபவிக்கணும்னு தோணுச்சு. ராமகிருஷ்ணர்கிட்ட போனார். ராமகிருஷ்ணர் கடவுளை பற்றி பிரசங்கமாக பண்ணினார்? இல்லை. உட்கார வச்சாரு, தொடையில் கையை வச்சாரு, இவர் தியானத்தில் ஆழ்ந்தார். உடனே விவேகானந்தரும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். சுகமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆகா, எல்லாம் மறந்து போய்விட்டது. நான் நரேந்திரன் மறந்து போய்விட்டது. எங்கள் அப்பா விஸ்வநாத தத்தர் மறந்து போய்விட்டது. நான் கல்கத்தாவில் இருக்கிறேன் மறந்து போய்விட்டது. நான் பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் படிக்கிறேன் மறந்து போய்விட்டது. எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் சுகமாக இருக்கு. சொல்லத் தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதனை வெல்லத் தெரியாமல் மனசு வேதனை கொள்ளுதம்மா, சந்தோஷமா இருக்கு. ராமகிருஷ்ணர் கையை எடுத்தாரா, விவேகானந்தர் திரும்ப கீழே இறங்கிட்டார். ஐயோ இது வேண்டாம், அது நல்லா இருந்தது, நான் அங்கேயே இருக்கிறேன், கடவுளோட ஒன்றித்து இருந்தனே, அது நல்லா இருக்கு. முடியாது. பெட்டி அங்கே இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும். நீ உலகமெல்லாம் சுற்ற பிறந்தவன். நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. மூலமூர்த்தி அங்கேயே இருப்பார், உற்சவமூர்த்தி உலகமெல்லாம் சுற்றுவார். நரேந்திரா, நீ உற்சவமூர்த்தி, உலகத்துக்கெல்லாம் போ, சுற்றி வா, இந்திய நாட்டின் பெருமையை நிலைநாட்டு. புரியுதா? என்ன சொன்னேன்? அடுத்தவனுக்கு சொல்ல முடியாது, அனுபவிக்கலாம். தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிர்தா. அது என்னங்க விகிர்தா? விகிர்தன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ திருவாசகத்தில் வருது இல்லம்மா, மின்னார் உருவ விகிர்தா போற்றி. போற்றி திரு அகவல். மின்னார் உருவ விகிர்தா போற்றி. விகிர்தன்னா என்ன அர்த்தம்? பல வேஷம் போடுறவன், வேடம் போடுறவன். சிவபெருமான் எத்தனை வேஷம் போட்டார்? இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு சாதாரண பிச்சைக்காரர் மாதிரி போகிறார். சிறுத்தொண்டர் வீட்டுக்கு போகிற பொழுது மண்டை ஓட்டு மாலையை போட்டுக்கிட்டு அங்கே போகிறாரு. புரியுதா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. அப்பர் சுவாமிக்கு சோறு போடணுமா, சோறு போடுறவன் மாதிரி அங்கே போய் போடுறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பசிச்சு தான் திருக்கச்சூரில் சுந்தரர் பசிக்குதுன்னு நினைச்சாராம். கடவுள் எதிர்த்தாப்புல வந்தாராம். 4 வீட்டில் பிச்சை எடுத்து கொண்டாந்து சோறு போடுறேன். 4 வீட்டில் பிச்சை எடுத்தாராம், கொண்டாந்து சுந்தரமூர்த்திக்கு சோறு போட்டாராம். சுந்தரர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாராம். புரியுதா புரியலையா? எனக்கு ஒருத்தர் இதை சொன்னார். குன்றக்குடி அடிகளார், முந்தி இருந்த குன்றக்குடி சாமி அழகா கேட்டார். ஆமாம், சோறுன்னா எதுக்கு 4 வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும்? மடப்பள்ளியில் சோறு இருக்குல்ல, சிவபெருமான் கோயில் தானே, மடப்பள்ளி சோத்தை எடுத்து சுந்தரமூர்த்திக்கு போட வேண்டியது தானே, எதுக்கு 4 வீட்டில் பிச்சை எடுக்கிறாரு? அடிகளார் சொன்னார், மடப்பள்ளி சோறு எவ்வளவு மோசமாக இருக்கும்னு சிவபெருமானுக்குத்தானே தெரியும். ஐயோ, இதை போய் நம்ம அடியானுக்கு போடப்படாது, நான் நல்ல வீட்டில் கேட்டு பிச்சை எடுத்து போடுவோம் அப்படின்னு பிச்சை எடுத்து போட்டாராம். காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனையேற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. நீ போய் பிச்சை எடுத்திய பகவானே. எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன்? விகிர்தன்னா அத்தனை வேஷம் போடுறவன். முருகன் வேஷம் போட்டானா? இந்த வள்ளியை கட்டிக்க என்ன அநியாயம் பண்ணியிருக்க? முதல்ல வேடன், அப்புறம் வேங்க மரம், திருப்பி வேடன், அப்புறம் கிழவன். இந்த ஔவையார்கிட்ட மாடு மேய்க்கிற பையன் வேஷம் போட்டானா இல்லையா? முட்டை பெயர் செப்பி கவி பெறும் பெருமாளே. எத்தனை வேஷம், நமக்காக வேஷம். அதான் மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம். கிண்ணம்னா துன்பம். நினைச்சவன் துன்பத்தை களையக்கூடியவர் முருகன். நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே
எம்பெருமானே, உன்னோட இன்பம் அனுபவித்ததை வெளியில் யாருக்கும் சொல்ல முடியுமா? இறை இன்பம் நமக்குத்தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பு. தித்திக்கும் கரும்பு சாப்பிட்டேன் தித்திக்குது, எப்படிரா தித்திப்பு இருக்கும்னா சாப்பிடு. சொல்லியா தெரிய வைக்க முடியும்? அது இந்த பாட்டு. கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே 50வது பாட்டு. மதி கெட்டு புத்தி கெட்டு போச்சு, அறவாடி அறம் வாடி போய்விட்டது. தர்மம், அறம்னா தர்மம், தர்மம் வாடி போய்விட்டது. நம்ம அப்படித்தானே பண்ணுறோம், தர்மத்தின் வழியாக போகிறோம், தர்மம்னா விட்டுடுறோம். வீட்டில் சம்சாரம் பேர் தர்மாம்பாள்னு இருந்தால் தான் தர்மத்தை அனுசரித்து போவோம், இல்லைன்னா போகவே மாட்டோம். விட்டுட்டோமே. அறவாடி மதி கெட்டு, அறவாடி மதி கெட்டு போச்சு, தர்மம் வாடி போச்சு, மயங்கிட்டேன் அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் முழுவதுமாக நான் கெட்டு போயிட்டேன், நான் இப்படி கெட்டு போகலாமா, முருகா என்னை காப்பாத்து. 50வது பாட்டு. நான் கெட்டு போகலாமா, மதி கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கெட்டு. அறன்னா ஒரு இடத்துல தர்மம், ஒரு இடத்துல முழுவதும். அறக்கெட்டேன்னா மொத்தமாக கெட்டு போயிட்டேன். மதி கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கெட்டு. அறக்கதி கெட்டுன்னா தர்ம வழியை விட்டு. நம்ம தர்ம வழியில் போகிறோமா போகலையா? வீடு கட்டுறோம், பிளான் பாஸ் ஆகணும், அங்கே அவர் 50,000 ரூபா கேட்குறாரு, மேஜைக்கு கீழே கொடுக்கலாமா வேண்டாமா? தர்மம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லுது. வீடு நிற்கும், அவ்வளவுதான், போட்ட காசு மாட்டிக்கும், வீட்டுக்கு குடி போக முடியாது, போயிட்டு போகுது, கொடுப்போம். கெட்டு போகிறோமா இல்லையா? இந்திய நாட்டில் லஞ்சம் வாங்காதவன் ஒரே ஒரு ஆள் தான் யமதர்மராஜா. மற்ற அத்தனை பேரும் அவனவன் நிலைமைக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். முந்தியெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கிறதும் தப்புன்னு நினைச்சாங்க, அதனால தெரியாமல் கொடுத்தேன். இப்போ அவன் கேட்டு ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறேன். செய்கிற வேலையை செய்கிறதுக்கே மேற்கொண்டு பணம் கேட்கறது தேவைன்னு நம்ம தர்மத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டோம். மதி கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கெட்டு அவமே வீணா கெட்டு போகலாமா? நதி புத்திர, கங்கையினுடைய பிள்ளை, கங்கை தூய்மையானது, நாங்கள்லாம் அறம் கெட்டு போய் கிடக்கிறோம். கங்கையின் தூய்மையை எங்களுக்கு கொடு. நதி புத்திர ஞான சுக அதிப, ஞானத்துக்கும் சுகத்துக்கும் அதிபனே. அத்திதி புத்திரர். திதின்னா யாரு தெரியுமா? காசியப முனிவருக்கு 2 சம்சாரம். ஒருத்திக்கு பேர் திதி, ஒருத்தருக்கு பேர் அதிதி. திதிக்கும் காசியபருக்கும் பிறந்தவங்க அசுரர்கள், அதிதிக்கும் காசியபருக்கும் பிறந்தவங்க தேவர்கள். ஆக தேவருக்கும் அசுரருக்கும் அம்மா வேற அப்பா ஒன்று. காசியபருக்குத்தான் தேவர்களும் அங்கே தான், அசுரர்களும். புரியுதா புரியலையா? நம்ம மனசுக்குள்ளதான் நன்மையும் தீமையும். இதுதான் காசியபர், இதுக்குள்ளதான் அசுரரும் சுரரும். தீமையும் இங்கே தான் உண்டாகுது, நன்மையும் இங்கே தான் உண்டாகுது. அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. வீறுன்னா ஆற்றல், அந்த ஆற்றலை மாற்றக்கூடிய சேவகன்னா ஆற்றல் மிக்கவன். சேவகன் எங்கேயோ வருதே, கந்தர் அலங்காரத்தில் எங்கேயோ சேவகன்னு வருதா? அம்மா, சேவகன் வகுப்புன்னே ஒரு வகுப்பு இருக்குது, நினப்பில் வச்சுக்கிடுங்க. சேவகன்னு எங்கேயோ வருது. எங்கே வருது? கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய் 1 கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. சேவகன் ஆற்றல் மிக்கவன்.
கடவுளே என் மதி கெட்டு போகப்படாது, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி. அதான் இந்த பாட்டு. நிறைவாக நம்ம வாரியார் சுவாமி கடைசியாக சொல்லி சொல்லி மகிழக்கூடிய 51ஆம் திருப்பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகன் எப்படி வருவான்? உருவத்தில் வருவான். 14 உருவம் முருகனுக்கு, 14 உருவம் முருகனுக்கு. அது தவிர அவர் தனியாக எடுத்துக்கிற உருவம் அது வேற. ஆமாம், உருவத்தான் இருப்பானா. முதல்ல உருவம் பக்குவமாயிட்டா அப்புறம் அருவம். முதல்ல ஒன்றும் இல்லாத நினைன்னா நினைக்க முடியுமா? முடியாது. அதுக்காக 6 முகம் 12 கை 2 கால் வேல் மயில் சேவல் நினை கும்பிடு. கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாயிடு. இப்போ உருவம் வேண்டாம், வெளிச்சம் போதும். உருவாய் அப்புறம் அருவாய். முதல்ல உருவத்தை கும்பிடு, அப்புறம் அருவத்துக்கு போ. உளதாய் இளதாய். முதல்ல கடவுள் எங்கே இருக்கார்? அந்த கோயிலுக்குள்ளே இருக்கார். ஏண்டா கோயிலுக்குள்ளே மட்டும்தானே இருக்கார். அது இளதாய். கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கார். மறுவாய் மலராய். மறுன்னா மனம். மலராக இருக்கானா, மலருக்குள்ள மனமாக இருக்கானா? ரெண்டும் தான். மணியாய் ஒளியாய். மணி ரத்தினம் பிரகாசிக்குது, ரத்தினமாக அதில் உள்ள ஒளியா? ரெண்டும் முருகன்தான். கருவாய் உயிராய். அம்மா வயிற்றில் கர்ப்பம், கர்ப்பத்துக்குள்ள உயிர், ரெண்டும் அவன்தான். கதியாய் விதியாய். நம்ம அடையக்கூடிய கதியாகவும் நமக்கு தலையெழுத்து எழுதி நீ நல்ல காரியம் செய்திருக்கிறாய், போன பிறவியில் நல்லது பண்ணியிருக்கிற, அதனால சிவகாசியில் போய் அருணகிரிநாதர் சபையில் உட்கார்ந்து நல்லா திருப்புகள் படி அப்படின்னு எழுதுறானே. விதியாய் விதிக்கப்பட்டது, கதியாய் விதியாய். முக்கியம் குருவாய் வருவாய். குருநாதன் கிடைக்க மாட்டான். மூர்த்தி தலம் தீர்த்தம் 3 ஒழுங்கா கும்பிட்டாத்தான் குருநாதன் கிடைப்பான். மூர்த்தின்னா என்ன? கோயிலில் இருக்க சாமி. தலம்னா என்ன? அந்த ஊர். இப்போ திருவேரகத்துக்கு போனால் ஒரு ராத்திரி அங்கே படுத்திருக்கணும். பழனிக்கு போனால் ஒரு ராத்திரி அங்கே படுத்திருக்கணும். பழைய காலம் அப்படித்தான். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி திருத்தணிக்கு போகிறேன், ஒருத்தர் காரில் வர்றாரு. கார் கடைசி வரைக்கும் போகுது, சந்நிதி வரைக்கும் போகும் போல இருக்கு. இங்கே நின்றுக்கிட்டு முருகா ஹவ் ஆர் யூ, அவன் அங்கே இருந்து ஐ ஆம் ஓகே திரும்பிட்டார். அடக்கடவுளே, ஒரு நாள் அங்கே தங்கணும், மூர்த்தியை கும்பிடு, தீர்த்தத்தில் குழி, ஒரு நாள் தங்கு. அப்போ குருநாதனே கிடைப்பான். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. அந்த காலத்தில் சூரியகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குது, நமக்கு தெரியலை. சூரியகாந்த கல் என்னத்துக்கு? நம்ம லென்ஸு, இந்த பையன் வச்சு காட்டுறான் பாருங்க, லென்ஸு. நான் என்ன பண்ணுறேன்? சூரியனுக்கு முன்னால் லென்ஸை காட்டுறேன், கீழே பஞ்சை வைக்கிறேன். பஞ்சு என்னாகும்? எரியும். இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் இல்லை, இங்கே கொண்டாந்து லென்ஸை காட்டுறேன், பஞ்சு எரியாது. அப்போ எரிஞ்சதுக்கு என்ன காரணம்? சூரிய வெளிச்சம் காரணம். லென்ஸு பஞ்சை சூரியன் ஒளிச்சத்தில் தான் எரிக்கும். அது மாதிரி இந்த ஆன்மா நம்முடைய ஆணவ கண்ம மலங்களை குருநாதன் சந்நிதிகளை தான் எரிக்கும். குருநாதன் சந்நிதி இல்லைன்னா எரிக்காது. திருமந்திரம் சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. முருகன் எப்படி வர்றான்? குருவாய் வருவான். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பெயர் கொண்டு நான் குருநாதன். கவலைப்படாது. முருகன் அருவா வருவானா உருவா வருவானா? பக்குவப்பட்டவங்களுக்கு அருவா வருவான்,
பக்குவப்படாதவங்களுக்கு உருவா வருவான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாரியார் சாமி இந்த பாட்டை கடைசியாக படிப்பார். ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், டேய் இந்த பாட்டை எப்பவும் சொல்லணும்டா, இந்த பாட்டை எப்பவும் சொல்லணும். ஏன் சாமி? முருகன் குருவாக வருவான் அதுக்காகவா? அது ஒரு பக்கம். கடைசி நாள் முடிக்கிற அன்னைக்கு குருவாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவங்க வேடிக்கையாக சொல்கிறாரு, முருகன் தானே எல்லாம் கொடுக்குறான், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முடிக்கிறேன். எத்தனை கந்தர் அனுபூதி சார்? 51 பாட்டையும் தினம் படித்தா ரொம்ப நல்லது சார். நடக்கிறதா சொல்லுங்க. 6 பாட்டை படிங்க, வசதியாக போச்சே. 6 பாட்டு, 51 முடியலையே. 5 1 6 என்ன 6 பாட்டு? 1 முதல் காப்பு செய்யுள். காப்பு செய்யுள் என்ன? காப்பு செய்யுளை எப்பவும் சொல்லணும். அதை 6 கணக்கில் சேர்க்கப்படாது. நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சக் தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவான். வச்சிரு. அடுத்தாப்புல பாட்டு ஆடும் வரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாக அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனேன். அடுத்து 7வது பாட்டு கெடுவாய் மனனே கதிகேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமேன். 7வது பாட்டு. அடுத்து ரொம்ப முக்கியம் 10வது பாட்டு கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனேன். அடுத்து 14ஆம் பாட்டு கைவாய் முருகன் கதிர். ஞாபகம் வருது அந்த பாட்டெல்லாம்? களல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வெடிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையேன். அப்புறம் 39ஆம் பாட்டு மாவேள் ஜனனம் கெடமாயை விடா மூவேடன என்று முடிந்திடுமோ தேவே. அப்புறம் என்ன? கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனேன். எத்தனை பாட்டு ஆச்சுப்ப? 5 பாட்டு ஆச்சா? காப்பை விட்டுருங்க. 6வது பாட்டு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த 6ஐயாவது படிக்கணும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த தடவை நீங்கள் பண்ணின வேலையில் 51 அனுபூதியவன் நான் ஒரு 10 முறையாவது படிச்சுவிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருடைய திருவடிகளுக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.